ஸோ ஆயில் பார்த்தா தெரியுதுங்களா, ஆயில் கொஞ்சமாக தான் இருக்கு. ஸோ நம்ம அதை வச்சு 2 பூரி இருக்கு, முடிச்சிடலாம். இதுக்கு சும்மா ஆயில் வேஸ்ட் பண்ணிட்டு. லாஸ்டா ஃபைனலா 1 தான் இருக்கு. போட்டுக்கலாமா? அவ்வளோதான். லாஸ்ட் பூரி வரைக்குமே எல்லா பூரியுமே நல்லா உப்பிதான் வந்துருச்சு. ஸோ நம்ம அந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறோம். அவ்வளோதான், எண்ணெயும் தீர்ந்துருச்சு, பூரியும் முடிச்சாச்சு. ஓகே, லாஸ்டா முடிச்சாச்சு. நல்லா சூப்பரான பூரி பார்த்தீங்களா? ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ இதில் தெரிய மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். ஆயில் தான் தெரியுதா? கொஞ்சம் கூட மாவு எண்ணெய் எதுவுமே இல்லை. நம்ம இதை வந்து அப்படியே எடுத்து வச்சிடலாம். ஓகே, சூப்பரா வந்து பூரி வந்து செஞ்சு முடிச்சிட்டோம். ஸோ இப்போ வந்து இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். ஆயிலையும் கொஞ்சம் எடுத்து வச்சிடலாம். ஏன்னா கையில் ஏதாவது பட்டர் போகுது, கொஞ்சம் எடுத்து அந்த சைடு வச்சுட்டு வேலையை பார்க்கலாம். ஸோ ஆயில் பாருங்க, கொஞ்சம் மேலே இருக்கு, தெரியுதா? ஓகே, இப்போ வந்து பூரி சூடாக நல்லா சூப்பராக இருக்கு. ஓகேவா? இதுக்கு கிரேவி வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன், உருளைக்கிழங்கு சோயா கிரேவி. ஸோ நான் அதையும் ஒன்ஸ் காட்டிடுறேன் உங்களுக்கு. ஒரு நிமிஷம் இருங்க. இருக்கு உருளைக்கிழங்கு சோயா கிரேவி. சரி, சாப்பிட்டு பார்த்துடலாமா? சமைச்சு முடிச்சிட்டோம், சாப்பிட்டு பார்த்துடலாமா எப்படி இருக்குன்னு? சாப்பிடலாமா வேணாமா ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க. சாப்பிட்டு பார்க்கட்டுமா வேணாமான்னு நீங்க தான் சொல்லணும்.